நாங்கள் மருத்துவரை ஆதரிச்சதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் சுயேட்சையில கேட்டு வந்த முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அர்ச்சனா மட்டும்தான். சாவச்சேரி சோதனைக்கு அவர் எங்களுக்கு வரவணும் கொண்டு வரும் ஆர்வத்தில் நாங்கள் 5 வருஷம் 10 வருஷம் கொண்டாலும் அவர் எங்களுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் பயப்படுது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்யலாத கட்டம் பெறப்போதும் இல்லை. நாங்கள் அவர் தான் எங்களுக்கு தேர்ந்தேன். டாக்டர் அர்ஜுனா மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கார். எங்களோட மாமனிதர் ரவிராஜ் எங்களுக்கு முதலாவது வெற்றி. அந்த நல்லதை செய்யும் போது உங்களால் செய்ய இல்லாட்டி நீங்கள் ஒதுங்குங்க. இவ்வளவு துன்பப்பட்டு எல்லாம் போராட்டம் செய்து ஜெயில இருந்திருக்கு யாருக்காண்டி மக்களுக்காண்டி 3 ஆம்பளை பிள்ளைல 2 பிள்ளைகள் இல்லாம போச்சு. இன்னும் வந்து இல்லை. அடுத்தது இனி வரும் அடுத்த தேர்தலில் வந்து மருத்துவருடைய ஊசி சின்னம் அமோக வெற்றி. அதுல இருந்து ஐயா பழந்துங்க குளத்து இளம் சமுதாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். என்னடா இப்போ வந்து ஜனாதிபதியும் அப்படி ஒரு ஆள். சாவச்சேரியில வந்து அவர் வெற்றி பெற்று வந்தது முதலாவது படிக்காரு நாங்கள் எடுத்து கொடுத்து கிடக்குது. மக்களாகிய நாங்கள் அவருக்கு சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ நான் தெளிவாக ஒன்று உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னா, நாங்கள் மருத்துவரை ஆதரிச்சதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கு. புலம்பெயர் சமுதாயம் வடக்கு கிழக்கில் இருக்கிற வறிய மக்களோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு அவருக்கு தயாராக இருக்காரு. அதை வந்து உண்மையாக நடத்துறதுக்கு இவ்வளவு காலம் இருந்த ஆக்கள் அவங்கெல்லாம் ஏமாந்துட்டாங்க. அப்போ மருத்துவரை நம்பி சகல இதுகளும் செய்யறது தயாராக இருக்கும் போது மருத்துவர்கிட்ட வெற்றி இனி வந்து விதிவடை. இப்போ வர உள்ளூராட்சி தேர்தலில் பாருங்க, அது நாங்கள் இப்போ கணிச்சது தான். இந்த உள்ளூராட்சி தேர்தலிலேயே நீங்கள் அது அந்த இந்த மருத்துவர்கிட்ட ஊசி சின்னம் விரிவாக்கம் அடைஞ்சு இப்போ ஒரு ஆளை தேடி எடுத்துட்டோம். இனி இளமரபு காயா இருக்கிறார்களேன்னு தேடி எடுப்போம். மற்றது எங்களோட மருத்துவ கட்சியில வந்து 50 வயசுக்கு மேலே யாரும் களத்தில் நிற்கிற வயசு 25, 30, 35, 40 உட்பட்ட வயசுக்காரரை தான் நாங்கள் போடப்போம். அதை நாங்கள் மருத்துவரோட கலந்து ஆலோசித்து அதுக்கான தீர்மானத்தை எடுத்த பிறகு நான் உங்களுக்கு மிச்சத்தை ஓப்பனாக சொல்லுவேன். அதில் ஒளிவு மறைவு நாங்கள் வைக்க மாட்டோம். மக்களுக்கு செய்ய போகிறதுன்னு நாங்கள் நேரடியாக சொல்லுவோம். என்ன திட்டங்கள் இருக்குன்றதையும் நாங்கள் நேரடியாக செய்வோம். இனி வருங்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் பயப்படுது. இப்போ இனி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்யலாத கட்டம் பெறப்போதும் இல்லை. நாங்கள் உண்மையாக நேர்மையாக ஒரு ஆளை கொண்டு வரோம். அந்த மக்களுக்கு உண்மையான உழைப்பாளையை தான் கொண்டு வரோம். உழைப்பாளையை கொண்டு வரக்குள்ள வறிய கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களை வந்து இப்போ முதலாவது மருத்துவர் கீழ்த்தட்டு மக்களோட ஓட்டால வந்தது. இப்போ நடத்துகிற ஓட்டையும் வந்துட்டு இப்போ வந்து மேல்தட்டில் இருக்கிற அரைவாசி பேரும் டாக்டருக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பேர் பாதியாக நிற்கி அதை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நின்று எங்களோட வடகிழக்கில் இருக்கிற மக்களை வாழ்வாதாரத்தில், கல்வியில், சுகாதாரத்தில் அவையை தூக்கி விடுவோம். அதுக்குரியதான் நாங்கள் மருத்துவரை கொண்டு வந்தோம். மருத்துவர்கிட்ட நடவடிக்கை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி சாதாரணமாக ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குன்னு பாமர மக்களுக்கு தெரியா இருந்தது, ஏழை மக்களுக்கு தெரியா இருந்தது. இப்போ அந்த மக்களுக்கு தெரியும் டாக்டர் எதை பற்றி பேசுகிறார், எதை பற்றி கதைக்கிறாருன்னு தெரிஞ்சுன்றது. அப்போ பேசும் போதும் அங்கே அதிகாரியை வந்து அவர் முரம்பட்டோ அவையை கொச்சப்படுத்த இல்லை. அந்தந்த இடத்துல இருக்கிற ஒரு அதிகாரி தான் இந்த செயல் திட்டத்துக்கு நீங்கள் என்ன திட்டம் பற்றிக்கணும் அதைத்தான் அந்த கேட்கு. அதை வடிவ விலகி கொள்ளணும். அதை அரசு ஊழியர்களை வந்து அந்த அவமானப்படுத்தவோ கொள்ளவோ இல்லை. மக்களுக்கு இவ்வளோ காலமும் நீங்கள் என்ன செய்யாமல் என்ன செய்து கொண்டு வந்தீங்கன்ற ஆதங்கத்தில் அவர் அந்த கேள்விகளை கேட்டு இந்த கிளர்ச்சியிலும் சரி எல்லா இடமும் செய்து கொண்டு வாரார். வெள்ளப்பெருக்கு நேரங்களில் கொடுத்தார் 6 MP ஆள் மாட்டத்தில் டாக்டரை தவிர வேறு என்ன செய்யாது ஒருத்தர் ஒன்று செய்யுது. மருத்துவரை செய்யல. அப்போ அந்த நல்லதை செய்யும் போது உங்களால் செய்ய இல்லாட்டி நீங்கள் ஒதுங்குங்க. செய்ய போகிறவங்க தடுக்காது. அதுதானே. அடுத்தது இனி வரும் அடுத்த தேர்தலில் வந்து மருத்துவருடைய ஊசி சின்னம் அமோக வெற்றி. அதுல இருந்து ஐயா பழந்துங்க குளத்து எங்களோட சாவச்சேரி சோதனைக்கு வந்து அர்ச்சனா வந்ததும் அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இரண்டால் ஏழை மக்கள் இந்த நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியில் போய் மறந்துக்கு அது இது கண்டு தெரியங்க நாங்கள் சரியான கஷ்டம் தானேங்க. இப்போ கஷ்டப்பட்ட நிலைமையில நாங்கள் வெளியில் போய் மறந்து எடுக்கல. அப்படி எத்தனை கிராமங்களும் எத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கு நம்மளால். எங்களுக்கு இவர் வந்ததால எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். மற்றது இப்போ வந்து அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் ஒரு இதுக்கான ஒரு சந்தோஷம். இனி நிலைமையில் என்னென்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியாது. அது ஆண்டவன் செய்யும். அர்ச்சனாவோ இல்லை இருக்குமாரோ எங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதுவும்படி அவர் எங்களுக்கு கட்டாயம் அதை செய்யத்தான் வேணும். ஏன்னா நாங்கள் இனியும் கஷ்டப்பட இயலாது. எங்களை இதில் வந்து கஷ்டப்படும். எங்களுக்கு அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. மற்ற அர்ச்சனாவும் வந்து எங்களுக்கு செய்வாருன்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
அதனால் நாங்கள் அவருக்கு இந்த தூரம் நாங்கள் பாடுபட்டு நாங்கள் இந்த பிரச்சனையில் அவர் வரணுமென்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் கேட்குறோம். மற்ற அரசாங்கங்கள் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு இது உதவியும் செய்யலை. அதைத்தான் நாங்கள் இப்போ மக்கள் ஆகிய நாங்கள் எல்லாரும் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இனி தாரது தராதது எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களோட வந்து மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நிலைமையில நாங்கள் போய் எங்களுக்கு வழியில் போய் செய்யுங்க கொள்ளுங்கன்னு சொல்லேங்க எங்கள்கிட்ட வசதி இல்லைங்க. இப்போ நாங்கள் இதை உழைச்சி தானே நாங்கள் செய்கிறோம். இப்போ நாங்கள் இதைத்தாலுங்க உழைச்சி செய்கிறோம். இப்போ எங்கட உள்ளதான் நாங்கள் செய்கிறோம். அதை விட்டு நாங்கள் வழியில் ஏறி இதை போய் நீங்கள் போய் வழியில் போய் மறந்துடுங்கோ, பிளட்டை சோதிச்சு கொண்டு வரங்க, யூரின் சோதிச்சு கொண்டு வரங்கன்னு எங்கிட்ட தகுதி இல்லை. அதனால இப்போ எத்தனை இடங்கள்ல எத்தனை குழந்தைகள் செத்துருக்குதா, எத்தனை தாய்மார் செத்திருக்கணும், அதையெல்லாம் இவர் தட்டி கேட்டபடியால் எங்களுக்கு அப்படி இருந்தும் அவரில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது ஒன்று இருக்குது. அதான் நாங்கள் அவருக்கு கூடுதலாக நாங்கள் வாக்களித்த காரணம் அதுதான். எங்களோட தென்மராட்சி சாவச்சேரி சோதனைக்கு அவர் எங்களுக்கு வரணுமென்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் அது செய்தனாங்க. மனிதர் ரகுராஜ் பிறகு எங்களுக்கு முதலாவது வெற்றி இது உண்டு தென்மராட்சியில். இப்போ வந்து 12-13 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச முதலாவது வெற்றி. அதாவது வந்து தென்மராட்சி மக்களோட பங்களிப்பு தான் அதிகம் இருந்தது. எங்களோட மக்களோட வெற்றி எங்களுக்கு தென்மராட்சி கட்டாயம் ஒரு எம்பி தேவை. அதில் முதல் கிடைச்ச வெற்றி எங்களுக்கு முதலாவது வெற்றி. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு கிடைச்ச முதலாவது தென்மராட்சி வெற்றி இதுதான். தென்மராட்சி ஊழலை முதல் பப்ளிக்கை கொண்ட ஒரே ஒரு ஆள் அர்ச்சுனா மட்டும்தான். வேறு யாராலுமே இல்லாது ஊழலை பப்ளிக்கு கொண்டு வந்தது முதல் அர்ச்சுனா. இளம் சமுதாயத்தை தான் முன்னுரிமை கொடுக்கும். என்னென்ன இப்போ வந்த ஜனாதிபதியும் அப்படி ஒரு ஆள். என்னென்னு சொன்னால் வெறும் ஒரு இளம் சமுதாயம் எங்களுக்கு இளம் சமுதாயத்தை தான் கொடுக்கும். பேச போனாக்களை காலப்போக்கில் வீட்டில் ஒதுங்கி இருக்கத்தான் தங்களோட சுயநலத்துக்காண்டி தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. பேசிட்டு அப்படி அனுபவத்துக்கு கட்டாயம் விவரங்களுக்கு தேவை அர்ச்சுனா. ரெண்டு சொன்னால் எங்களை எத்தனையோ வருஷத்துக்கு பூரா சுயேட்சையில கேட்டு வேண்ட முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அர்ச்சுனா மட்டும்தான். யாழ் மாவட்டத்துல முதல் இப்படி ஒரு இது கிடைச்சது அர்ச்சுனா மட்டும்தான். வேற யாராலையும் அதை செய்ய இயலாது. குறிப்பிட்ட காலம் அதாவது வந்து 6 மாதத்துக்குள்ள மக்களோட பிரச்சனையை ஊழலை கொண்டு வந்து பப்ளிக் ஆக்கி அரசியலுக்கு வந்து வேண்ட ஒரே மனிதர் அர்ச்சுனா மட்டும்தான். வந்து எங்களோட மக்களுக்காண்டி டாக்டர் ஆஸ்பத்திரியிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பப்பட்டு எல்லாம் போராட்டம் செய்து ஜெயிலில் இருந்திருக்கு யாருக்காண்டி மக்களுக்காண்டி. அதெல்லாம் அவங்களுக்கு மேலே சந்தோஷம். அவர் தான் பெற முடியும். அதை அவர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அவருக்கு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கொண்டாலும் அவர் எங்களுக்கு தேவை. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தமாக அவர் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு நேர்மையான கடமை ஒன்றை புரிந்து அந்த கடமையின் நிமித்தம் அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கார். நடந்த குற்ற செயல்கள் அதை எழுதலன்று சொல்லி எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இதை மக்களின் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர் தட்டி கேட்பார். அப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் அவருக்கு கூடுதலான வாக்களித்து அவரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும். ரகல சிவானந்தம் எல்லாம் படித்த பட்டதாரிக்கு வேலை வாய்ப்பு, சிறுவர்களுக்கு சைக்கிள், பாடசாலை உபகரணம் அப்படின்னு சொல்லி உதவியில் செஞ்சுருக்கார். இப்போ அதில் கூடுதலான மக்களுக்கு போய் சேர இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் அங்கையன் ராமநாதனும் செய்திருக்கார். செய்யணும் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார், வீட்டு திட்டம் கொடுத்துருக்கார், அப்படி நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கணும். அப்படி இருந்தும் கூடுதலான மக்களுக்கு அது போய் சேர இல்லை. இப்போ இளம் சமுதாயம் இப்போ இந்த அனுரகுமார திசாநாயகன் ஆட்சியில் வந்து ஊழலற்ற அரசாங்கம் என்ற ஒரு அவற்றை கருத்து கணிப்புக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை, தமிழ் மக்கள் சரி, சிங்கள மக்கள் சரி, முஸ்லீம் சமூகத்தினர் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டி எழுப்புறதுக்குத்தான் முனையினம். அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி இளந்துடிப்பான வைத்தியர் அர்ஜுனா வந்து ஒரு வயசு குறைஞ்ச ஒரு இடம் துடிப்பானால் மக்களுக்கு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் ரெண்டு தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கார். அவருக்கு நடந்த பிரச்சனையால் 14 நாள் சிறையிலையும் இருந்திருக்கார். அந்த ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்ப்பு வந்து என்னென்னு சொன்னால் எந்த நேரத்திலையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பிரதிநிதியாக வேணும் என்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டித்தான் வைத்தியர் அர்ஜுனாவை தெரிவு செய்யப்பட்டது. அதே போல் நாடு முழுக்களும் இளம் சமூகத்தினருக்கு தான் கூடுதலான ஓட்டு வந்து கிடைச்சி பாராளுமன்றத்தை சென்றிருக்கணும். இது வெளிப்படையான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது தமிழ் மக்களோட பிரச்சனை வந்து என்னென்று சொன்னால் இராணுவ சோதனை சாவடிகள், சரி, இராணுவமயமாக்கல், அந்த இதில் வந்து அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வெளிப்படையான யாழ்ப்பாணம் வரவுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து போய் ஒரு நாள்லேயே சகல பிரச்சனைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்துருக்கு.
ரோட்டில் இருந்த சோதனை சாவடிகள் மற்ற இராணுவ மக்கள் காணிகளை விடுறேன்னு சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கார். அப்போ அந்த விஷயத்தால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இப்போ தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டை கொடுத்து அவை அங்கே பார்லிமெண்ட்டில் எந்த விஷயமும் தட்டி கேட்க போகிறதில்லை. அதால் ஒட்டுமொத்தமாக இப்போ மத்திய அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் தானே, அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு அவருக்கு முழு ஆதரவை கொடுத்து இதால் தங்களுக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஏகேடிக்கு வாக்களிச்சிருக்காங்க. நேர்மையான ஒரு அரசியல் தன்மை உண்டு, ஸ்திரத்தன்மையான ஒரு அரசியல் உண்டு கட்டாயம் தேவைங்கிற மக்களுக்கு. கட்டாயம் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பு. எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்னு சொன்னால், நாட்டில் எல்லாருமே படித்தாக்கள் இல்லையே, எல்லாரும் பட்டதாரிகளும் இல்லை. அப்போ அதால் ஒரு மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது பாமர மக்களாகிய எங்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்குள்ள பாமர மக்கள் எங்களோட பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை, எங்களை வீதி அபிவிருத்தி, வீட்டுத்திட்ட அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சில அபிவிருத்திகளை அரசாங்கம் மூலமாக பெற்றுத் தருவினோம், எங்களுக்குரிய தீர்வை எடுத்து தருவினோம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்புறது. ஆனால் இதுவரைக்கும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு சில பேரை தவிர இதுவரைக்கும் யாரும் எந்த விஷயமும் தட்டி கேட்டதும் இல்லை, சாத்தியமும் இல்லை. இதில் டாக்டர் அர்ஜுனா மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கார். அவருடைய உழைப்புக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு வழங்கணும். அதால் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கட்டாயம் கிடைச்சாகும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவரை தெரிவு செய்யக்கூடிய காரணம். எங்கிட்ட டாக்டர் வந்திருக்கிறார், அவர் இப்படி தள்ளப்பட்டு அவருக்கு தான் நாங்களும் கூடுதலாக பெரும்பாலும் வாக்களித்தது. டாக்டர் இருந்தால் அவர் இப்படியே ஒரு போதனை இதில் இருந்து தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி மறியல் இருந்து அப்போ அதுகளுக்காக தான் நாங்கள் இருந்தது. இப்போ எங்களுக்கு நல்ல என்னோட பிள்ளையே 1996 காணாம போனது. பிள்ளைக்கு பால் சொக்கை 10 வயசு. இந்த பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என் ஐயா ஆட்சி மாறினபடியால் அந்த ஐயா எனக்கு உதவியை செய்து தருவார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த 28 வருஷமாக நாங்கள் தேடிக்கொண்டே நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். அதை போல இன்னும் கூட பல மக்கள் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த முடிவு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். அது மிகவும் கூடுதலாக செய்து தர வேண்டும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது. அரசியல் மாறினபடியால் அதை செய்வார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இல்லாமல் போச்சு, இன்னும் ஒன்று இல்லை. இப்போ இது காணாமல் போனது, அது சுட்டு செல்வட்டு செத்தது. அதையெல்லாம் நான் சொல்கிறேன், எனக்கு ஆறுதலே கிடையாது. இருக்கிற இடமே இல்லாமல் நான் சந்தேகத்தில் தான் இந்த பொழுதுக்கு போகுது. அதை செய்து தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் மாற்றம் என்ன எங்களுக்கு வந்திருக்கிற கொஞ்சம் நல்ல செய்வார் போல இருக்கால், நல்லது செய்தால் நல்லது எங்களுக்கு.